ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்க. அதாவது இந்திய திரைத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா சில நடிகைகள் வந்து ரொம்பவே பிரபலமானவர்களாகவே இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில் மட்டும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில் ஜொலித்த பிரபல நடிகைகளில் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி அதுலேயும் பார்க்கும் பொழுது நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய தொழில்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டாப் லெவலில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எந்தெந்த நடிகைகள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து தங்களுடைய பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணுறதோ இல்லை ஒரு சில விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மேற்கொள்வாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது தலைமுறையாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸ் ஐடியாக்கள் தொழில் முறைகள் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா தொழில் முறையில் வந்து நல்ல கை கொடுக்கும். ஆனால் அதுக்கு நாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய திரைத்துறையில் வந்து ரொம்பவே வந்து பிரபலமானவங்க. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்பவே வந்து உயரத்தில் நின்று உச்சபட்ச நட்சத்திரங்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அவங்க எப்படி அந்த இந்திய திரைத்துறையில் சினிமா துறையில் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஜொலிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி சில நடிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையுமே வந்து ரொம்பவே வந்து ஜொலிச்சிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக வந்து சில பிஸ்னஸ் பண்ணி அதுலேயும் வந்து டாப் லெவலில் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட சில நடிகைகளை நாம் சொல்லலாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா, சமந்தா போன்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோடிகளை குவிக்கக்கூடிய நடிகைகளின் தொழிலதிபர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாலோ இல்லை இவங்களுடைய தொழில்முறைகள் பார்த்திங்க அப்படின்னாலோ நமக்கு கேட்கும் போதே வந்து ஒரு விதமாக ஒரு எக்ஸைட்டிங்கை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. சினிமா துறையில் தான் இவங்க இவ்வளோ பிரபலமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சொந்த தொழிலில் செய்கிறதுலையும் வந்து இவ்வளவு பிரபலமானவங்களா அப்படின்னு நம்மளை வந்து வியக்க வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவில் பார்க்கும் பொழுது கோடிகளில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய தமிழ் நடிகைகள் வெகு சிலர் இங்கே இருக்காங்க. அதுலேயும் வெள்ளித்திரையினுடைய மின்னும் விளக்குகளையும் கேமரா வெளிச்சத்தையும் தாண்டி தென்னிந்திய திரையுலகத்தின் முன்னணி நடிகைகள் தங்களினுடைய வணிக திறமையால் பெரும் தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க. வெறும் நடிப்புடன் நின்று விடாமல் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் சொந்தமாக பல தொழில்களை தொடங்கி அதில் வெற்றிகரமான தொழிலதிபர்களாகவும் விளம்பராங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு சிலரை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நயன்தாரா நடிப்பில் மட்டும் கிடையாதுங்க, பிஸ்னஸ்லையுமே தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தி லிப் பாம் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடராக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிராண்டை வந்து அவங்களே வந்து விளம்பரம் பண்ணக்கூடிய சில வேலைகள்லையும் அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்கின் அப்படின்ற உலகத்தரம் வாய்ந்த சரும பராமரிப்பு பிராண்ட் மற்றும் தி லிப் பாம் கம்பெனி ஆகிய அழகு சாதன நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக படங்களையும் தயாரித்து சினிமாவில் ப்ரொடியூசராகவும் முத்திரை பதித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக தென்னிந்தியாவின் முன்னணி நட்சத்திரமான சமந்தா ரூத் பிரபு தனது மல்டி திறமையால் ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்திருக்காரு. பெண்களுக்கான பிரத்யேக ஆடை வடிவமைப்பாளரான சாகி ஆடை பிராண்ட், சீக்ரெட் அல்கெமிட்ஸ் அப்படின்ற வாசனை திரவிய நிறுவனம் மற்றும் SVS பார்ட்னர்ஸ் முதலீட்டு நிறுவனம் போன்றவற்றை சிறப்பாக நிர்வகித்து வந்துட்டுருக்காங்க. இதனை தவிர ட்ராலலா மூவிங் பிக்சர்ஸ் அப்படின்ற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக புது புது படைப்புகளையும் உருவாக்கி வந்துட்டுருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசனுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது பன்முக திறமை கொண்ட நடிகையான ஸ்ருதிஹாசன். தொழில் துறையிலையும் தடம் பதிக்கும் நோக்கத்தில சிச்சிரோ அப்படின்ற பெயரில தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்த தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனம் முக்கியமா குறும்படங்கள், அனிமேஷன் படங்கள் மற்றும் வீடியோ ரெக்கார்டிங் ஆகியவற்றில கவனத்த செலுத்துது. இவருடைய பிஸியான ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் காரணமா இவரது தங்கை அக்ஷரா ஹாசன் இந்த தயாரிப்பு நிறுவனத்த முன்னின்று நிர்வகித்து வந்துட்டுருக்காங்களாம். புன்னகை அரசி ஸ்னேகா. சென்னை தியாகராய நகரின் மையப்பகுதியில் ஸ்னேகாலயா சில்க்ஸ் அப்படின்ற பிரம்மாண்டமான பட்டுப்புடவை நிறுவனத்தை நடத்தி பாரம்பரிய உடைகளின் வழியே வெற்றிகரமான பெண் தொழிலதிபராக திகழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் நகை டிசைனிங், அதே மாதிரி லீடிங் நடிகையான தமனா ஒயிட் அண்ட் கோல்டு என்ற பிரத்யேக ஆன்லைன் நகை வடிவமைப்பு நிறுவனத்தை தொடங்கி ஆபரணத்துறையில் புதிய பிராண்டை உருவாக்கி கவனத்தை ஈர்த்திருக்காங்க. அம்மா கேரக்டரில் நடித்து முத்திரை பதித்த மூத்த நடிகை சரண்யா பொன்வண்ணன் தனது கலைத்திறனை தாண்டி டிசாஃப்ட் அப்படின்ற ஆடை வடிவமைப்பு மற்றும் தையல் பயிற்சி பள்ளியை நடத்தி பல பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தந்து வந்துட்டுருக்காங்க. உடற்பயிற்சியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட நடிகை ராகுல் பிரீத்தி சிங் F45 என்ற சர்வதேச உடற்பயிற்சி நிலையத்தை நடத்தி வருவதுடன் உலகளாவிய ஆரோக்கியம் மற்றும் உணவு பிராண்டுகளை இந்திய மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும் பிஸ்னஸ்லையும் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி இவர்களுடன் இணைந்து நடிகை ஸ்ரீயா சரண் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய உன்னத நோக்கத்தோடு பார்வை திறனற்ற நிபுணர்களை கொண்டு இயங்கும் ஸ்ரீ ஸ்பா அப்படின்ற தனித்துவமான ஆரோக்கிய நிலையத்தை நடத்தி வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி வெள்ளித்திரையில் பிரபலமான ஸ்ருதிகா அர்ஜுன் ஸ்ருதிகா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற பெயரில் தன்னுடைய சொந்த அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்தை தொடங்கி இளைய தலைமுறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்காங்க. ஆக மொத்தம் சினிமாவில் நடிப்பு திறமையையும் தாண்டி தங்களுடைய தனித்துவமான திட்டமிடலாலும் கடினமான உழைப்பாலும் இந்த தென்னிந்திய நடிகைகள் கார்ப்பரேட் உலகையே வியக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தொழில்கள் பிஸ்னஸ் பார்க்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு வெள்ளித்திரையில் சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்து ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய சொந்த நிறுவனத்திற்காகவும் அவங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடிகைகள்லாம் இவ்வளோ பெரிய பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு நமக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நயன்தாரா பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வந்து நயன்ஸ்பா அப்படின்ற ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து நிறைய விஷயத்த பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிஹாசன் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமந்தாவாகட்டும், இந்த மாதிரி பிரபல நடிகைகள் தமன்னா படக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையும் பார்த்தீங்கன்னா சினிமாவையும் தாண்டி ஒரு தொழில் முனைவோருக்கான நிறைய விஷயங்களை வந்து செய்து வருவது அப்படிங்கிறது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே வந்து வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும்.